அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு தோட்டத்தில் புதுசாக வச்ச செடிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்னென்ன செடின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கள். இது ஒரு செடி, எல்லாம் நீட்டாக இருக்குது. அது ஒரு செடி, இது ஒரு செடி. மொத்தமாக 3 வகையான செடி. என்னென்ன செடின்னு உங்களுக்கு தெரியுதா? தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நானே சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பச்சை திராட்சை செடி. இது வாட்டர் ஆப்பிள் செடியா. அப்புறம் இன்னொன்று எலுமிச்சம் செடி மாதிரி இருந்ததுல அது சாத்துக்குடி செடி. ஊரில் வித்துட்டு இருந்தாங்க வாசலாண்ட. சரின்ட்டு வாங்கிட்டு வந்தேன். பார்த்தா எதுக்குமே வேரில் மண் இல்லைங்க. ஃபுல்லாக நர்சரியிலேருந்து பிடிங்கிட்டு வரும்போதே வெயிட்டை குறைக்கணுன்றதுக்காக வேரில் இருக்க மண்ணெல்லாம் வித்துட்டு கீழே வாழை மட்டையை வச்சு கட்டியிருந்தாங்க. சரின்ட்டு அந்த வாழை மட்டையோட சேர்த்து எடுத்துகிட்டு குடத்துல போட்டு வச்சுருக்கேன். செடியும் சிலதெல்லாம் அந்த வாடனை மாதிரியும் இருக்குது. அது எவ்வளோ நல்லா வரும்னு தெரியலை. முதல்ல மண்ணை நம்ம சரி பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக ஒரு விஷயங்க என்னன்னா, கருப்பு கலர் பூரம் அங்கே பாருங்க, தெரியுதா? இது போல பூரான் பூச்சிகள் எல்லாம் அதிகமாக இருந்தாலே அந்த மண் ரொம்ப வளமாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா பூரான் ஒரு வேட்டையாடி பூச்சி. ஸோ அந்த மாதிரியான பூச்சிகள் மண்ணில் இருக்கு அப்படின்னா அப்போ அது சாப்பிடக்கூடிய அந்த இறை பூச்சிகளும் மண்ணில் இருக்கணும். ஒரு இயற்கை உணவு சங்கிலின்றது அங்கே இருக்கும். அது நம்ம இயற்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக அப்படிதான் இந்த உலகம் இருந்திருக்கு. நாம தான் தேவையில்லாமல் எல்லா பூச்சியும் சாப்பிடிச்சிட்டு பூச்சியே இருக்கக்கூடாது, புழுவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நானும் அம்மாவும் சேர்ந்து பழம் தோண்டியாச்சு. முதல்ல 2 வாட்டர் ஆப்பிள் கன்று வச்சிடலாம். எனக்கு இப்போ வரைக்கும் தெரியலதான் வாட்டர் ஆப்பிள் கண்ணா அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்கள் எப்பயுமே இந்த மாதிரி தான் கொஞ்சமாக பள்ளம் தோண்டிட்டு, மண் எப்பவுமே வளமான மண்ணாக இருக்குன்றதுனால கொஞ்சமாக மணல் மட்டும் போட்டுட்டு அப்படியே மூடி விட்டுருவோம். ஸோ இது வேறு பருவ ஈஸியாக இருக்கும். மணல் போடுறதுனால வேறு பருவ ஈஸியாக இருக்கும். உங்கள் கையில் நல்லா மக்கின எரு இருந்ததுன்னா அதையும் போடலாம். புது எரு போடக்கூடாது, மக்கின எரு இருந்தால் அதை போடலாம். கூட எப்பயுமே மணல் கம்பல்சரி. எந்த செடி நட்டாலும் மணல் கொஞ்சமாக போட்டு வைக்கிறதுன்றது ரொம்பவும் நல்லது. அடுத்து சாத்துக்குடி செடி. இது வரைக்கும் சாத்துக்குடி எங்கள் ஊர் சைடில் நான் பெருசாக பார்த்ததே இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறது, வட தமிழகம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வட தமிழக ஏரியாவில் சாத்துக்குடி வருமோன்னு எனக்கு தெரியல. சில இடத்துல சொல்லுவாங்க ரொம்ப சில்லுன்னு ஏரியாவில் தான் வரும், ஜஸ்ட் லைக் ஆப்பிள் மாதிரியே இதுவும் சில்லுன்னு ஏரியாவில் தான் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரியலை. அதனால் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கோம். இது வருமா என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். செடி வைக்கும்போது முக்கியமாக என்ன பண்ணுங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக ஒரு பள்ளம் மாதிரியோ இல்லை அந்த செடியை சுற்றி தண்ணி கொஞ்சமாக நிற்கிற மாதிரியோ பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். வேர்கிட்ட கரெக்டாக மண் அணைச்சிக்கோங்க. வேர்கிட்ட காற்று போகக்கூடாது. காற்று போச்சுன்னா செடி வாட ஆரம்பிச்சிடும். அதனால கொஞ்சம் நல்லாவே மண்ணை அணைச்சிக்கோங்க. அணைச்சிக்கிறதுனா ஒரு செடி மடிஞ்சிடாம பார்த்துக்கோங்க. முக்கியமாக அது ஒரு விஷயம் இருக்கு. நம்ம ஒழுங்காக நேரம் நடணும். சில செடிகள் சாய்ச்சி வச்ச மாதிரி நடணும். பழக்கன்றுகள் பொறுத்த வரைக்கும் 2 செடியாக வைக்கிறதுனால இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் விலக்கி வச்சு நட்டுருக்கோம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டா மண் இன்னும் கொஞ்சம் அமுங்க ஆரம்பிக்கும். அப்படி அமுங்கும் போது நம்மளுக்கு தெரியும் உண்மையில அந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்ட்டு. இப்போ நான் காலை அமுக்கிறேன் பாருங்க. இது எதுக்காகனா, நான் என்னோட முழு பலத்தையும் வச்சு ஊனலை. ஜஸ்ட் அது அடியில் அந்த வேர்கிட்ட இருக்கிற காற்று வெளியே வந்துடணும். மண் கொஞ்சம் ஈரத்தோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா சுத்தமாக நம்ம மண் போடும் போதே எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவோட அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது சம்டைம்ஸ் காற்று இருக்கும். சரியா ஈரத்தினால அமைங்கி இருக்காது. அப்படி இருக்கும்போது ரொம்ப அந்த செடி சாகிறதுக்கான சான்சஸ் அதிகம். அடுத்ததா இதுங்க திராட்சை செடி. இது பக்கத்தில் பன்னீர் திராட்சை, சாதாரண பன்னீர் திராட்சை இருக்கு. ஸோ அதனால அது பக்கத்தில் எந்த கொடியும் வச்சிடலாம். 2த்துல எந்த கொடி வந்தாலும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் கொடி குறுக்க இருக்கு. அதனால அது அறுக்க மனசு இல்லை. ஏன்னா பூவும் காயுமா இருந்தது இந்த ஸ்டேஜில். அதனால சரின்ட்டு அந்த மேட்டிலேயே வச்சாச்சு. ஏன்னா திராட்சை செடியை பொறுத்த வரைக்கும் தண்ணி வேர்கிட்ட ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது. இப்போ நம்ம மற்ற 2 செடி நட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துல மழை டைம்ல ரொம்பவும் கொஞ்சம் தண்ணி நிற்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு ஏரியா. ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேடான பகுதி, தண்ணி இருக்காது. அட் த சேம் டைம் ரொம்ப வறட்சியாகவும் இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால இங்கே தண்ணி நம்ம மெனக்கெட்டு ஊற்றணும். ஆனால் வேர்கிட்ட தண்ணி நிற்காதனால செடி வாழ்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ இப்போ நம்ம இந்த பிப்ரவரி மாதம் வாங்கின கண்ணுங்க இதெல்லாம் இப்போ வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட மார்ச் எண்டே வந்துருச்சு. இப்போ ஏப்ரல்லே வரப்போகுது. பார்ப்போம் இது எந்தெந்த செடி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சீக்கிரமாக அடுத்த வீடியோ போடுறேன். நீங்களும் இது போல் டெய்லி செடிகள் வளங்க. ஏன்னா இந்த உலகத்தில்
போர்கள்ன்றது வந்து தவிர்க்க முடியாத ஒன்றா ஆகி போயிடுச்சு. எல்லாத்துக்காகவும் நம்ம வந்து மற்றவங்களை சார்ந்திருக்க வேண்டிய உலகத்தில் வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் நம்ம குடும்பத்துக்கு தேவையான உணவையாச்சும் நம்ம வந்து உற்பத்தி செஞ்சுக்கிற அளவுக்கான ஒரு சின்ன இடத்தையும் கொஞ்சமாக வந்து அடிப்படை விவசாயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம அடுத்த தலைமுறைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக எந்த செடி நட்டாலும் உடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க.